ஒரு விவசாயியே அந்த அரிசியை பார்க்க எனக்கு 180 நாள் ஆச்சு. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு விவசாயி தான் விளைய வைக்க போகிற நெல்லுக்காக விடிய விடிய தண்ணியை பாய்ச்சி தரசா கிடந்த நிலத்தை இந்த மாதிரி டிராக்டரை வச்சு தொழியடிச்சு சம்பளத்துக்கு ஆளையும் போட்டு வாய்க்காக வெட்டி வரப்பையும் சாத்தி விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்காம 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல இருந்து நாயா அலைஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம கை காசை போட்டு ஆளுகளை கூட்டி வந்து 30 நாள் பிள்ளை மாதிரி வளர்த்த நெல்லு நாத்தாங்கால இருந்து பிடுங்கி 2 ஏக்கருக்கும் ஃபுல்லாக நடணும். நாற்று நடுறப்பே பயிர் நல்லா வேமா எந்திக்கணும்ட்டு அதுக்கு உரத்தையும் அள்ளி போடணும். இப்படி நல்லபடியாக நட்டு முடிச்சு 2 மாசத்துல கையில நம்ம நெல்மணியை பார்க்கலாம். அதை பார்க்க தான் முடியும், உன்னால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வேலை இதுல இருக்கு. இப்படி விடிய விடிய முழிச்சு வெடியெல்லாம் போட்டாலும் நான் சாப்பிட்றத சாப்பிடுவேன்ட்டு மாடு சொல்லும். சரி, தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்ட்டு மாடு மட்டும் தான் நினைச்சா மாடே அந்த அளவு பண்ணும்போது காட்டு பண்ணி என்ன சும்மாவா இருக்கும்? இந்த விவசாயிக்கு இருக்கிற தைரியம் வேற எவனுக்குமே இருக்காது. எல்லா வருஷமும் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால ஒரு விவசாயிக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன ஆனாலும் நான் விவசாயத்தை மட்டும் விட்டு போக மாட்டேன்னு நிக்கிறான் பாருங்க, அதுவே ஒரு தனி கெத்து தாங்க. ஒரு விவசாயி சந்தோஷமா இருக்கானா இந்த மாதிரி 106 நாள் கழிச்சு அவன் விதைச்ச நெல்லை அறுக்கிற அன்னைக்கு தாங்க. நெல்லு கொட்டுற வண்டியிலேருந்து நெல்லை பார்க்கும் போது ஒவ்வொரு விவசாயியோட கண்ணில் இருந்து நம்ம ஆனந்த கண்ணீரையும் பார்க்கலாம். சரி, இதோட அவனோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பனி மழையிலேருந்து அவனோட நெல்லை பாதுகாக்கணும். பாதுகாத்த நெல்லை அள்ளி ரைஸ் மில்க்கு அனுப்பணும். அதான் அடுத்த வேலையே. இந்த நெல்லை பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்சு அரைச்சி அரிசியாக்கி விற்பனைக்கு தான் பயன்படுத்த போகிறோம். இதை நம்ம உடனே அவிச்சு அரைச்சோம்னா அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. அதுக்காகவே நம்ம 80 நாள் கழிச்சு தான் அந்த நெல்லையே அவிச்சு அரைக்க போகிறோம். அப்படி 80 நாள் கழிச்சு அவிச்சு அரைக்கப்பட்ட நெல் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு வாசம் முன்னாடி வந்து நிற்கிது. நம்ம நெல் பார்த்தீங்கன்னா அச்சையா பொன்னின்னு சொல்லுவாங்க. நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும், அவ்வளோ பொடியான அரிசி. இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டவங்க யாரும் நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம தோட்டத்தில் விளைய வச்ச இயற்கையான அரிசி தான். நீங்கள் சிவகாசி சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் இந்த 25 கிலோ அரிசி பையை நான் வீட்டிலே வந்து கொடுத்துருவோம். சிவகாசிலேருந்து பார்க்குறவங்க யாருக்காவது உங்களுக்கு இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் சிவகாசி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.